வெயில் கொளுத்துதுங்க, சரியான வெயிலாக இருக்கு. அப்போ பாப்பா தெரியல, வெளியே வந்தோம்னா தெரியும். ஸ்பைடர்மேன் பார்க்க போகிறோம்னும் போதே பயமாக இருக்குங்க. போன மாட்டி வாரி இன்றைக்கி படம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு 1க்கு 10-15 வாட்டி செக் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் படம். இன்றைக்கி என்ன வியாழக்கிழமையா? இன்றைக்கி வியாழனா வெள்ளியானு கூட எனக்கு தெரியல. தேர்ஸ்டே காலமே தானே. மால் வந்து வெரி ஃபியூ பீப்புள் அங்கே இங்கே நடமாடுறாங்க, சைலண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம போனால் செருப்பால் அடிப்பாங்க, விளையாட விட மாட்டாங்க. எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அது. ஏதோ நாங்கள் மட்டும் மாலில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலு. கொஞ்சம் க்ரௌடாக இருக்குங்க. ஸ்பைடர்மேன் இல்லை? ஸ்பைடர்மேன் ஸ்பெஷலுங்கிறதுனால பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க சார். ada movie club. காய்ஸ் ஏதோ போஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். என்னன்னு வீட்டுக்கு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, ஏதோ காடெல்லாம் இருக்குங்க. சரி உள்ளே போகிறோம், நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம். காய்ஸ் ஸ்பைடர்மேன் பார்த்துட்டோம். ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கிடச்சிருக்கு பாருங்க. எனக்கு இதெல்லாம் இப்போ திறந்து பார்க்கணுன்னு இருக்குது. இது வந்து போஸ்டர்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு 2 போஸ்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இன்னொரு போஸ்டரும் இருக்குது. அது உங்களுக்கு நான் வீட்டுக்கு போய் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம ரியாக்ஷன் சேனலில் பின்னாடி செவரில் ஒட்டுறதுக்கு படங்கள் தேடிக்கிட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேனாக பார்த்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் கஸ்டமர்ஸை என்கரேஜ் பண்ணுனா உங்கள் தியேட்டருக்கே வருவாங்க. இல்லை, ஜனநாயகனுக்கும் இப்படி கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். தளபதியோட ஃபைனல் படத்தோட போஸ்டர் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்க, உள்ள காடெல்லாம் இருக்குங்க. நான் வீட்டுக்கு போய் திறந்து காட்டுறேன். இப்போ அம்மாக்கெல்லாம் படம் முடியும் போது முட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஸ்பைடர்மேனாவது மயிராண்டியாவது நான் போகிறேன்டா ஒன்றுக்கிட்டு போயிட்டு தான் வந்தார். நான்லாம் அந்த எனக்கும் முட்டிக்கிட்டு வந்துருச்சு. நான் அந்த டைட்டிலெல்லாம் ரோல் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என் கிரெடிட்ஸ் போடுவாங்கல்ல, அது பார்க்குறதுக்கு இருக்கலை. அது அப்புறம் யூடியூப்பில் தட்டி பார்த்துக்கோன்ட்டு வந்துட்டோம். எங்களோட வந்தவங்கெல்லாம் படம் பார்க்குறவங்களாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. இன்னும் எனக்கு முடியலை சார், முட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னு வந்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் சும்மா மாலில் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது சின்ன சின்ன பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் உங்களுக்கு இந்த போஸ்டரை திறந்து காட்டுவோம். எனக்கு வடை திங்கணும் போல் இருக்குது. போகும்போது வாங்கிட்டு போவோம். போயிட்டு அங்கே வச்சு திம்போம். இப்போ இங்கே ஒரு கடை இருக்குங்க. கடையோட பேர் ஓசம். பாருங்க, எல்லோ கலர் கடை. அதை இப்போ தான் நானே பார்க்குறேன். சும்மா இப்போ எட்டி பார்த்துட்டு வருவோமா, அது என்ன விற்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம், விளையாட்டு சாமான் கடை மாதிரி தெரியுது. பட் இல்லை ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. செப்பல்லாம் இருக்குது பாருங்க. இதில் பாருங்க, காய்ஸ்
இந்த கடையை ஆமாம் இங்கே இருக்கு. கடையை பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஏதோ பழைய வாங்குற ஐட்டம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த இருக்கு இது இல்லை, முத்து முத்து முத்துமணி. அவருக்கு முத்துமணி ஜிமிக்கி வேணுமா? தப்பான கடைக்குள்ள வங்கியில் கூட்டு வந்துட்டோமோ. எல்லாம் அந்த கேர்லிஷ் ஐட்டம்ஸாக இருக்குது. மிஸ்டேக் அம்மாக்கெல்லாம் பிடிச்சி போகுது. கண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்லா பார்க்குறேன். கண்ணு தெரிய மாட்டேங்குது, அப்படியே நிற்கிறாரு. குச்சி குச்சி எழுத்தா இருக்கு. காய்ஸ் இது என்னங்க, நாங்களே இந்த கடையை இன்னைக்கு தான் பார்க்குறோம். இங்கே பாருங்க, மேக்கப் ஐட்டம் என்ன, பேக்ஸ் என்ன, பேகு, டாய்ஸு. ஐயோ அந்த வீட்டில் வைப்பாங்கள்ல அந்த ஸ்மெல் வர்றதுக்கு ரீட் டிஃப்யூசர்ஸ், அதெல்லாம் இருக்குங்க. இங்கே பர்ஃப்யூம் செக்ஷனு. எனக்கே 33 வயசில் இதெல்லாம் பிடிக்குது. அப்போ அந்த யங்ஸ்டர்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியா உனக்கே 33 வயசுக்கு பிடிக்குதுன்னா எனக்கு 10 வயசுக்கு எவ்வளோ பிடிக்கணும். இது இந்த பக்கம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு. என்னங்க போய்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஸ்டேஷனரி. கைஸ் நான் வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கேன். டெடிபேரை வாங்கி அதுக்குள்ளே பஞ்செல்லாம் நம்மளே போட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பேர் வச்சு வீட்டுக்கு எடுத்து போகிறது. அது இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்க. இவரை உடம்பு இல்லாத இந்த பஞ்சு இல்லாத பொம்மைகளை எடுத்து இதில் சொருவி நம்ம இந்த பஞ்சை உள்ளே ஏற்றலாம். ஏற்றுனதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஓர்னமெண்ட்ஸு, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிட்டோம்னா இப்படி ஒரு பெட்டியில் போட்டு நம்மளை கொடுப்பாங்க. அவங்கள நம்ம வீட்டில் கொண்டு போய் வளர்க்கணுமா? ஏண்டா யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அதுக்கு 60 ரிங்கெட். அங்கே பாருங்க, நாங்கள் என்ன குழந்தைங்களா எங்களை ஏமாத்துறதுக்கு? அம்மா சொல்கிறாங்க டெடி பேரா, அதுக்கு 2 கிலோ மட்டன் வாங்கலாம்டா. ஆனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க செக்ஷன் பாருங்கள், எல்லாம் சூப்பர் ஹீரோ பொம்மைகள், அது இதுவும். நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கு. ஆமாம், நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பொம்மை 50 ரூபா வரும்ல. இப்போ பாருங்கள், அயன்மேன் பொம்மை வந்து 210 வெள்ளியா. அவரும் ஒரு 4 இன்ச்சு தான் அது, அதுக்கே அந்த விலை. இதெல்லாம் கலெக்டிபிள்ஸ் பாருங்கள். என்னங்க இது, டாய் ஷாப்புக்குள்ளே வந்தால் எனக்கே ஆசையாக இருக்கு. நல்லா இருக்கு. கைஸ் நம்ம சொன்னல, நம்ம அங்கே எடுக்கிற ஒரு டெடிபியாருக்கு ட்ரெஸ்ஸு, அந்த டெடிபியாருக்கான ட்ரெஸ்ஸு தான் இது. ட்ரெஸ்ஸை நீங்கள் தனியாக வாங்கணுமா? நான் வாங்கினா இந்த தான் வாங்குவேன். ஆக்சுவலி பொம்மைக்கு தனி காசு, பஞ்சுக்கு தனி காசு, அது ட்ரெஸ்ஸுக்கு தனி காசு. ஆக மொத்தம் அம்மா சொல்கிறாங்க ஆக மொத்தம் 250 வேணுமா? இந்த பொன் குழந்தைங்க யாராவது பிறந்த பொன் குழந்தைங்கள இங்கே கூட்டு வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளோதான், பாதி சொத்து எழுதி வைக்கணும். பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. ஏங்க ஒரு வழியாக என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டேங்க. அதான் உள்ளே இருக்க எனக்கே ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பாதி மொத்த ஃப்ளோரே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து இது வரைக்கும் அவங்களோட கடை தான். உண்மையிலே அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஓஷமாக தான் இருக்குது. சரி நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புவோமா? உங்களுக்கு ஒரு ஸ்பைடர்மேனோட ரிவ்யூ சொல்லணும், இந்த போஸ்டரை உடச்சி காட்டணும். சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவங்களோட பர்ஸுக்குள்ள வச்சுக்கோங்க. காய்ஸ் வீட்டுக்கு வந்து விட்டோம். எனக்கு இப்போ என்ன ஆர்வமாக இருந்ததுன்னா இதை உடச்சி காட்டணும். லைட்டாக 3D எஃபெக்ட் வருது, பார்ப்போம். ஒரு டிக்கெட்டுக்கு 1 படி, ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 போஸ்டர்ஸ். தமிழ் படத்தை ப்ரொமோட் பண்ணுறவங்களும் இப்படி ஏதாவது பண்ணுனா நல்லா இருக்கும். அதுதான்
எல்லாருமே இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா போஸ்டர் எனக்கு கஞ்சி இது நல்லா இருக்கு, ஆஹா செம்மையா இருக்கு. இந்த கார்டு என்ன தம்பி? கார்டுல அந்த சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் போகிற காலத்தில் ஒரு கார்டு வாங்கி சேர்ப்போம்ல, இப்போ சாமி கார்டு வரும், இப்படி செஞ்சால் சரஸ்வதி இருப்பாங்க, இப்படி செஞ்சால் இன்னொருத்தங்க இருப்பாங்கன்ற மாதிரி அந்த கார்டு தான் அது. ரெண்டுமே ஸ்பைடர்மேன் தான். இப்படி இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வருதுங்க. இதான் போஸ்டர் பாருங்க. இது ஒரு போஸ்டர், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு அடித்து ஒரு காமிக்கல் போஸ்டர் மாதிரி ஒன்றும், அப்புறம் அந்த சினிமேட்டிக் போஸ்டர் மாதிரி. எங்க செம்ம குவாலிட்டிங்க, இங்கே பாருங்க ஃபோட்டோ குவாலிட்டி. அந்த ஷைனிங் தெரியுதா பாருங்க, அந்த ஷைனிங்கு. அப்போ புதுசாக ப்ரெஸ்ஸில் இருந்து எடுத்து வந்திருக்காங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க இந்த ஸ்மெல்லு. எல்லாருக்குமே சரியான சந்தோஷம். இதில் என்னென்னா, நம்ம இந்த தியேட்டர் வந்து அதோட ஆப்பு வச்சுருப்போம்ல, நம்ம அதில் மெம்பராக இருப்போம்ல, அதை ஸ்கேன் பண்ணுறாங்க. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சில பேருக்கு இந்த போஸ்டர் இருக்குல்ல, இந்த ஒரு போஸ்டரும் இந்த ஒரு கார்டும், இது மட்டும்தான் ஒரு சில பேருக்கு கொடுக்குறாங்க. உங்கள் மெம்பரை உங்கள் மெம்பர்ஷிப்பை காட்டுங்கன்னாங்க, காட்டுனேன், ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணோடனே போய் இந்த செட்டாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு தான் செட்டாக கொடுக்குறாங்க, ஒரு சில பேருக்கு இப்படி சிங்கிள் போஸ்டர் கொடுக்குறாங்க. தெரியல, அப்போ நான் விஐபி கஸ்டமர் போல் இருக்குது. ஐ டோன்ட் நோ. ஆவுன்னா பக்கத்தில் இருக்கிற தியேட்டர்னு எல்லா படமும் பெரும்பாலும் அங்கே தான் பார்க்குறது, அதனால அதில் காட்டும் போல் இருக்குது. இவன் ஒரு லோயல் கஸ்டமர், இவனுக்கு நிறையா போஸ்டர் கொடுறான்னு. அப்பாடா, இனி இது வந்து நம்ம பின்னாடி ரியாக்ஷன் சேனலில் பார்ப்பீங்க, பின்னாடி எங்கேயாவது ஒட்டி வைக்கிறேன். ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா போஸ்டரும், ஒட்டி ஒட்டி வைப்பான். சரி இந்தாங்க, இது நல்லா தான் இருக்கு. என்ன இது அம்மாவுக்கு. இந்த கார்டை அவங்க பர்ஸில் சும்மா ஞாபகார்த்தத்துக்கு வச்சுக்குங்க. பர்ஸ் கார்டு மட்டுமோ அதோட இது சேர்ந்து வருமோ? அம்மா சொல்கிறாங்க, பர்ஸில் கார்டை மட்டும்தான் வைக்கணுமா, இல்லை நீ காசு எதுவும் தருவியா? இது என்ன, எங்களுக்கு இப்படியெல்லாம் யாரும் கொடுத்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது சிரிப்பா இருக்கு, சிரிப்பா. இல்லை ஒரே போஸ்டர் தான். முதல் இது மாதிரி இந்த ஆக்டர்ஸோட கார்டு சேர்ப்போம். இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளைக்கார ஆக்டரோட கார்டு நல்லா இருக்கு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. 2 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க, காமிக்கல் போஸ்டர் ஒன்றும் சினிமேட்டிக் போஸ்டர் ஒன்றும். அம்மாவுக்கு பிடிச்ச ஹல்க் ரொம்ப பிடிக்கும், ஸோ அம்மாவுக்கு பிடிச்ச ஹல்க்கும் உள்ள இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எங்க தமிழ் படத்தை இங்கே வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் ஜனநாயகன் கடைசி படம் இப்படி ஒரு போஸ்டர், இப்படி ஒரு போஸ்டர் அப்படி இல்லையா, பர்ஸில் வைக்கிற மாதிரி இப்படி ஒரு கார்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை? அப்படி பண்ணிங்கன்னா ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ எனக்கு அடுத்த வாட்டி இன்னும் ஜிஎஸ்சின்னு ஒரு தியேட்டர் இருக்குது, இப்போ எனக்கு அதை விட இது பிடிக்குது. ஏன்னா அந்த மெம்பரை வேல்யூ பண்ணி ஒரு gift கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. நைஸ். அண்ட் டிஜிவி தியேட்டர்ஸுக்கு தேங்கிங் யூ, நன்றி சொல்லு. நன்றி. யாருக்கு? எங்க இவனை பாருங்க, தேங்க்யூ விஜிபி, அது இந்தியாவில் இருக்குன்னு. அப்படியா? ஜிவிடி விஜிடி, அந்த கம்பெனி பேர் ஒழுங்கா சொல்ல முடியும். என்னது? என்னது? இது அவன் சொல்லட்டும். டிவிஜி. அதுல எங்க எழுதி இருக்குல்ல பாருடா. டிஜிவி ஒரே பாக்குறது பாரு. ஏங்க ஒரே போற தியேட்டர் அங்க மெம்பரா இருக்கம்னு gift எல்லாம் கொடுத்து பாராட்டி இருக்காங்க. தேங்க்யூ விஜிபி, ஐயோ ஜிவிபி, ஐயோ டிஜிபி, ஜேவிபி, ஓவிபின்னு கட்சி பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சொல்ற அது என்ன தியேட்டர்? டிவிஜி. டிஜிவி எங்க இருக்கு? ஓ டிஜிவி. இப்போ பாருங்க, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ சும்மா பேசுவோம். இவருக்கு ஒரு வீட்டுக்கு வர்றோம், வீட்டு வாசலில் ஒரு பார்சல் இருக்குது. இது என்னென்னா அம்மா கேட்டுட்டு இருந்த ஒரு ஐட்டம், அது இப்போ அம்மா உங்கள் முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணி அவருக்கு கொடுக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டேன்னா, இப்போ பாருங்கள் தியேட்டர் பேர் என்ன? டிஜிவி. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அம்மாவோட ஆசைப்பட்டு கேட்ட அந்த பொருளை அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க. அவர் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுட்டாரு, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்படி அன்பாக்ஸ் பண்ணு.
ஓ இதுவா? இதுக்கு என்ன பேர் சொல்றது? ரூபிக்ஸ் கியூப். அன்னைக்கு ஸ்கிப்பிங் கேட்டார், அதை ஸ்கிப் பண்ணோடனே முட்டி வலி வந்து படுத்துட்டாரு. அப்போ அவருக்கு ஒரே கவலை, துப்பாக்கி பட விஜய் மாதிரி எனக்கு ஒரு ரூபிக்ஸ் கியூப் வாங்கி கொடுறான், என் மூளைக்கு வேலை கொடுக்க போகிறேன்னு கேட்டார். என்ன இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு சரி வாங்குவோமேனு வாங்கியாச்சு. இனி பாருங்க, இனி இதோடையே தேங்காய் திருவுற மாதிரி இதோடையே இருப்பார். கொடு. இப்போ இதை நம்ம குழப்பி வைக்கணும். காய்ஸ் பார்ப்போம். இதை வந்து நான் வந்து இப்போ ஜம்பிள் பண்ணுறேன். உடனே செஞ்சு காட்டுவோம். இல்லை நீ இதை ஜம்பிள் பண்ணுற, நீ எத்தனை வருஷமானாலும் இதை இதை எப்படி எடுக்கிறியோ அப்போ என்ன vlog நம்ம பண்ணுறோமோ அந்த vlogல அப்போ நம்ம சொல்கிறோம். இப்படி. ஆனால் இது சில டெக்னிக்லாம் இருக்கு, இதுகளில் வருது எப்படி செய்யணும். நான் அந்த வீடியோஸில் பார்த்துருக்கேங்க, அப்படி பண்ணுவாங்க, டக்குன்னு ரெடி ஆயிடும். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஜம்பிள் பண்ணிட்டேன். இதை இப்போ இந்த கௌசிக்கிட்ட கூட இன்னைக்கு இப்போ ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இதுவும் கையில் கிடச்சிருக்கு ஜம்பிள் ஆகி. எத்தனையாம் தேதி நீ இதை சரியாக்குற அப்படின்னு பார்ப்போம். சரியா? சரி ஓகே கைஸ், இனி கௌசிக்கு அசைக்க முடியாது. எதுக்கு கேட்டான்னு தெரியல, திடீர்னு கேட்டால் வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப திருப்தி ஸ்பைடர்மேன் படம் பார்த்தது. சொல்ல மறந்துட்டேன், அங்கே போன உடனே நாங்கள் போன மாதமே எங்கள் சீட் நம்பர் என்னன்னு சொல்லியிருந்தோம்ல, பார்த்தா அதுக்கு பக்கத்தில் எங்கள் சீட்டு ரோவிலேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களோட சேர்ந்து உட்காந்து படம் பார்த்தது. அப்புறம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து கை கொடுத்தாங்களா, இன்றைக்கி என்ன நாள் ரொம்ப நல்லா இருக்கே, போஸ்டர் கொடுக்குறாங்க, கை கொடுக்குறாங்க, என்ன சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தியேட்டரை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஹரி ப்ரோ பெரிய ஃபேன் ப்ரோ அப்படின்னு கையை காட்டினார். சரி நான் ரொம்ப சந்தோஷம், சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ தெரியாது. ஆமாம், திடுப்புன்னு கூப்பிட்டோன்னே எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு ஹாய் காட்டிட்டு வந்துட்டேன். எனிவேஸ், நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு வந்து கையெல்லாம் கொடுத்து எல்லாம் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களோட அந்த நாளை வந்து ஸ்பெஷல் ஆக்கிச்சு. இன்றைக்கின்னு போஸ்டரு, ஐயோ சொல்ல தெரியல, இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா அமைந்து விட்டது. சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நன்றிகள் பல. சரி, இப்போ படம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? படம் நல்லா தாங்க இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்பைடர்மேன் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வில்லன்கள் வந்து வினோதமாக பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்லை. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வருவாங்களே மேக்ஸு, அவங்களாம் வில்லன் மாதிரி காட்டி கடைசியில் ஸ்பைடர்மேன் சைடோட சேர்ந்து இப்போ அடுத்தடுத்த படங்கள் அவரோட சேர்ந்து வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுற, அந்த கேரக்டரை இந்த யூனிவர்ஸுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படம் மாதிரி தான் இருந்ததே தவிர, ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மெயின் வில்லன் வர்றான். முந்தைய படங்கள் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, மெயின் வில்லன் ஒருத்தன் வர்றான்டா, அவனை ஸ்பைடர்மேன் எப்படி எதிர்கொள்ள போகிறான்டாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு போனேன். பட் இது வந்து இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் படம் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்பாயிலரும் பண்ண முடியாது. பட் சும்மா சொல்லுவான், கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இவரை ஞாபகம் வருதான்னு தியேட்டரே கத்திச்சு ஒரு சீனில். அவங்க பீட்டர் நீயா அப்படின்னோடனே ஓ அப்படின்னாங்க. அது 5 நிமிஷத்தில் சாணியை கொண்டு அடித்த மாதிரி, அது அவங்க இல்லை சார் பேய் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அடப்பா, கடைசியில் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அவர் பீட்டர்னு ஞாபகம் வந்த மாதிரி பேசிட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. நாங்கள் அப்போ என் கிரெடிட்ஸில் என்ன போட்டாங்கன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒன்றுங்க முட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னு வெளியே வந்துட்டோம். ஸோ என் கிரெடிட்ஸ் நாங்கள் பார்க்கவில்லை. இட்ஸ் ஓகே, அது நாங்கள் நெட்டில் அப்புறம் பார்த்துக்கிறோம். இதில் எது விஎஃப்எக்ஸ்ன்னு கண்டே பிடிக்க முடியலைங்க. அவ்வளவும் படத்தோட அப்படியே ஜெல்லாகி போய் நல்லா இருக்குது. சவுண்டும் நல்லா இருந்தது. அது அந்த தியேட்டர் காரணம். பட் இந்த மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ப்ரீவியஸ் படங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. அந்த வில்லன் மேட்டர் தான் எனக்கு கொஞ்சம் இடிச்சது. நான் ஏன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன், அந்த பெரிய வில்லன் அப்படி வரும்னு. பரவாயில்ல, அடுத்தடுத்த பாகங்களில் வரட்டும். இப்போ ஸ்பைடர்மேனோட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ஒரு கேர்ள் வந்திருக்கு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த படம்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் படம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் ஃபேனுக்கு பார்க்கலாம். அவருக்கு அந்த ஆர்கானிக் வெப்பு இந்த படத்தில் தான் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது. ஃபைட் சீனு அது இது, இந்த கேமரா மூமெண்ட்டு அதெல்லாம் சொல்லவா வேணும். எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்துச்சு, அந்த ஃப்ராங்க்னு சொல்லி ஒருத்தர் வருவார். மிஸ்டேக்கு பிடிச்சது வந்து யார் அப்படின்னா
ஸ்பைடர்மேனுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகுவார் ஃப்ராங்க் அப்படின்னு ஒருத்தர். அவரை பிடிச்சிருந்துச்சு அவரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ஆச்சரியமுங்க, ஸ்பைடர்மேனோட சேர்ந்து வேலை செய்கிற கிழவி ஒன்று வரும். அந்த கிழவியை பார்த்தோன்னே நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் மிஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கிழவியை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆனால் முன்ன பின்ன எந்த படத்துலையும் பார்த்ததில்ல, ஆனாலும் ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கேனே. யாரு நீ? அதான் பார்த்தா அந்த கிழவி ஒரு மாதிரி முடியலை வெட்டிக்கிட்டு அந்த ஃபேஸ் கட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்போ அந்த கிழவி கேட்குது, இன்னுமா என்ன தெரியல யாரு நீ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிழவி ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட்டோட அந்த சீன் வரும். அட்டா நீயா யாருன்னு பார்த்தா நம்ம கௌசிக் அவர முகத்தை கொடுத்து ஏஐல சில வீடியோஸ் போடுவாரா, அந்த ஏஐல வர்ற அந்த உருவம் அப்படியே ஸ்பைடர்மேன் படத்தில் நடிக்குதுங்க, அதே ஜாக்கெட்டோட. நீங்கள் அந்த ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு அந்த கிழவியை பார்த்துட்டு இவர சேனலை போய் சும்மா நோண்டி பாருங்க, அந்த கருப்பு ஜாக்கெட்டோட அந்த மாதிரி அந்த ஃபேஸ் கட்டில் அந்த ஹேர் ஸ்டைலில் அந்த கிழவி வருது. அப்போ கௌசிக்கும் ஸ்பைடர்மேன்ல நடிச்சிருக்காரு. எப்போ எனக்கு சொல்லவே அதான் கௌசிக் நடிச்சிருக்காருங்க. ஏஐ கௌசிக் ஸ்பைடர்மேன் படத்தில் நடிச்சிருக்காரு. அடிக்கடி போயிட்டு வந்தேனே சரியா வெளிநாடு. அது சரி. இப்போ படம் முடிஞ்சோடனே பாருங்களேன், இவர சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற போகுது. இந்த படத்தில் பார்த்து கிளவிடா அப்படின்ட்டு இப்போ சப்ஸ்கிரைபர் ஏற போகுது. எனிவேஸ், இதான் எங்களுடைய ஸ்பைடர்மேன் விளாகு. ஸ்பைடர்மேன் படத்துக்கு 2 விளாகு பண்ணியிருக்கேன் நான். ஒரு வாட்டி போய் ஏமாந்துட்டு வந்து, ஒருவேளை அப்போ ஏமாந்ததுக்கு தான் இப்போ அந்த போஸ்டர் எல்லாம் கிடைக்குதோ என்னவோ தெரியல. எனிவேஸ் படம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டர் நான் எதிர்பார்த்து போன அளவுக்கு ஒரு சண்டை கிண்டை அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அடுத்த படத்தில் ஒரு நல்ல வில்லன் வருவாருன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். உங்களை இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.